உதாரணம் எனக்கு சின்ன வயசுலயே ஆழப்பதிந்த உதாரணம், சுவிட்ச தட்டுனா எனக்கு வர்ற உதாரணம் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே பிரம்மஞான வகுப்புல நான் சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் அதை சொன்னாதான் மேலும் நமக்கு ஒன்றே பலவாக காட்சி அளிக்கிறது. ஒன்றுதான் அதற்கு ஒரு உதாரணம். அதே உபனிஷத்துல வர உதாரணம். அந்த சாமி அதை ஒரு தடவை அந்த உதாரணத்தை நம்ம நூல்ல இறை உணர்வும் அறநெறியுமே நம்ம நூல்ல அது விளக்குறாரு. இப்ப நாம அதுக்கு விளக்க சொல்ற. இப்ப எல்லாரும் மனதுல இப்ப நம்ம கையில ஒரு 200 கிராம் தங்கம் இருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளலாம். எவ்வளவு தங்கம் இருக்குதுங்க? கற்பனை. அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு பெண்களுக்கு முகம் வளர்ச்சி 200. அதுக்காக அந்த உதாரணம். அது களிமண் உதாரணம் இருக்குது, மர உதாரணம் இருக்குது. தங்கத்தை சொன்னா எல்லாத்துக்கும் கிளியரா புரியுது. அதுக்காக தங்கத்தை அவங்க சொன்னது முதல்ல பானை களிமண் சொன்னாங்க. இப்ப கோல்டு இப்ப எவ்வளவு நம்ம கையில இருக்குதுங்க? 200 கிராம் எடுத்துக்கிட்டு நாம் ஒரு கடைக்கு போறோம். போன உடனே என்னிடத்தில் 200 கிராம் கோல்டு இருக்கிறது. எனக்கு இதை வைத்துக் கொண்டு 5 விதமான நகைகள் வேண்டும். எது? எனக்கு செயின் வேண்டும், எனக்கு வளையல் வேண்டும், தோடு வேண்டும், மோதிரம் வேண்டும். இப்படி 5 விதமான நகைகள் வேண்டும். சொல்றோம் இல்லைங்களா? சொல்றோம். உடனே அந்த கடைக்காரன் அந்த நகை செய்யக்கூடிய அறிவுள்ள ஒரு பொருட்கள் என்ன கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், அதை எடை போடுவான். நம்ம சொல்றதை நம்ப மாட்டான். எடை போட்டா அது எவ்வளவு இருக்கணுங்க? 200 கிராம் கோல்டு இருக்குது. உடனே நம்ம சொல்லுவோம், எனக்கு அந்த டிசைன் வேணும், இந்த நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு போயிருப்போம். அவன் கேட்டலாக் எல்லாம் வச்சிருப்போம். அவன் வரைஞ்சு அந்த அறிவுடைய பொற்கொள்ளன் என்ன பண்ணுவான், போயிட்டு ஒரு மாச டைம்ல அப்படியே ஒரு கட்டத்தில் வச்சு 5 நகை கொண்டு வருவோம். நாம என்ன பண்ணுவோம், வந்த உடனே என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குமோ என்னமோ எல்லா வளையல், நெக்லஸ், மோதிரம் எல்லாம் ஒன்னா போட்டு நிறுத்து பார்ப்போம் இல்லையா? அது எவ்வளவு இருக்கணுங்க? 200. அதுதான் தங்கத்தை சொல்றது காரணம். இப்ப அது என்ன இருக்கணுங்க? 200 கிராம். இப்பொழுது அந்த ஞானி கேட்கிறார், வகுப்படுத்த ஞானி, அந்த 200 கிராம் எடை வளையலை சேர்ந்ததா, நெக்லஸை சேர்ந்ததா, மோதிரத்தை சேர்ந்ததா, தோட்டை சேர்ந்ததா, தங்கத்தை சேர்ந்ததா? சொல்லுங்க. அப்படி பாருங்க, கிளியரா வருது. எடை தங்கத்தை சார்ந்தது. அப்ப நாம மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு அந்த நகையை சேல் பண்ணி பக்கத்துல வீடு விலைக்கு வாங்கலான்னு போறோம். ஏதோ ஒரு காரணத்துக்கு நகை விற்க போறோம். உடனே கடைக்காரர் என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஒரு எடை போட்டுட்டு அந்த கிராம் என்ன விலை எல்லாம் பண்ணி ஒரு கிராம் போட்டு நமக்கு ஒரு 20 லட்சம் கையில கொடுக்குறோம். அந்த மதிப்பு எந்த மதிப்பு? அந்த 20 லட்சம் என்பது வளையலை சேர்ந்ததா, நெக்லஸை சேர்ந்ததா, தங்கத்தை சேர்ந்ததா? எடையும் தங்கத்தை சேர்ந்தது, மதிப்பும் தங்கத்தை சேர்ந்தது. வளையல், நெக்லஸ், மோதிரம் என்பது பொருளே அல்ல, அது ஒரு தோற்றம். சுவாமி அப்போல அகத்தாய்விடாங்க கலந்து தரும் போது ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு வந்து, இது பொருளா நிகழ்ச்சியா? அடுத்த ஐயா கேட்பாங்க, நிகழ்ச்சியா இருக்காங்க. எல்லாரும் முதல்ல இது என்னன்னா பொருள்தான் சொல்லுவா. அப்ப பாத்துருவா, அது தீயில போட்டுட்டா எல்லாம் போயிருது, பொருள் அல்ல. அந்த மாதிரி இந்த வளையல், நெக்லஸ் என்பது நாம ரூபம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. பெயரும் வடிவமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரண பொருள் ஒன்று, காரியங்கள் அநேகம். காரண பொருள் தங்கம், காரியங்கள் அநேகம்.
நல்லா புரிஞ்சுக்கிறது. மூலப்பொருள் காரண பொருள் ஒன்று, நாம ரூபங்கள். நாம ஒரு உருவத்தை கொடுத்து ஒரு பெயரை கொடுக்கிறோம். அதே நெக்லஸ் வளையல மறுபடியும் அழிச்சிட்டு அதை ஒட்டியாரமா பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப பேர் மாறி இருந்தது, வடிவம் மாறினது, பேர் மாறி. இதெல்லாம் நாம கொடுத்த பேர், கொடுக்கிற பேர். இப்பதான் ஒன்றே பலவாக காட்சியளிக்கிறது. அந்த வளையலுக்குள்ளும் நெக்லஸ்க்குள்ளும் மோதிரத்துக்குள்ளும் ஊடுருவி இருப்பது தங்கமே. தங்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை. தங்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை. நாம் தெய்வீக பாவனையோடு அப்பொருளை வளையலை பார்த்தால் நீங்கள் தங்கத்தை தவிர வேறொன்றும் பார்ப்பதில்லை. தங்கத்தையே பார்க்கிறீர்கள். ஆர்டினரியா பார்த்தா வளையல பார்க்கிறோம், நெக்லஸ் பாக்குறோம். ஆகா, இது மாங்காயா இருக்குது, இது தேங்காய் தாங்கன்னு அதுல வராது, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு இதை பார்க்கணும். நம்ம ஆயின்னு அந்த டிசைனை தான் மெயினா பார்க்கணும். நல்லா புரிஞ்சுங்க. எப்பவுமே நமக்கு அந்த டிசைனை பார்த்து தான் பழக்கம். சரி, இப்போ இதுக்கு சமஸ்கிருத வார்த்தையை உங்களுக்கு சொல்லிருந்தீங்க. யாராச்சும் பேச சொற்பொழிவு கேட்டா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. உபாதான காரணம் என்ற சமஸ்கிருதத்தில் உபாதான காரணம் என்றால் மூலப்பொருள் தங்கம். நிமித்த காரணம் அப்படின்னா நிமித்த காரணம் அந்த அறிவுடைய பொற்கொள்ளனுக்கு பெயர் நிமித்த காரணம். உபாதான காரணமும் நிமித்த காரணமும் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் விளக்குவாங்க. சும்மா தங்க கட்டி நகையா மாறிறாரு. அதுக்கு ஒரு அறிவுடைய பொற்கொள்ளன் வேண்டும். மண் உபாதான காரணம், அறிவுடைய மண்பாண்டம் செய்யும் குயவனார் நிமித்த காரணம். அவன் அந்த மண்ணை உபாதான காரணமான களிமண்ணை வைத்துக் கொண்டு விதவிதமான பானைகள் விதவிதமான பெயரில் அவன் செய்யலாம், விற்கலாம். மரம் உபாதான காரணம், அறிவுடைய சச்சனார் அந்த மரத்தை வீராவா பண்ணலாம், டேபிளா பண்ணலாம், சேரா பண்ணலாம், பேர் வேற கொடுத்துடலாம். அப்ப மூலப்பொருள் காரண பொருள் உபாதான காரணம் ஒன்றேதான். காரியங்கள் அநேகம். காரியங்களில் இருக்கின்ற அனைத்தும் காரண பொருள் தான். இத நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அனைத்தும் ஒரே காரண பொருள். இப்ப இது அப்படியே தத்துவத்துக்கு கொண்டு வர்ற உபாதான காரணம் பிரம்மன் இறைவன், நிமித்த காரணம் இந்த உலகம். அப்போ அந்த சிஷ்யனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இங்கே காரியங்களை செய்வதற்கு அறிவுடைய ஒரு நிமித்த காரணம் பொற்கொள்ளன் தேவைப்பட்டான், குயவனார் தேவைப்பட்டார், தச்சனார் தேவைப்பட்டார். அந்த மூலப்பொருளான பிரம்மன் இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு யார் நிமித்த காரணம்? யாரை கொண்டு இந்த உலகத்தை தோற்றுவித்தார்? இது ரொம்ப மைய கருத்து. நிறைய பேருக்கு சந்தேகம். அப்பொழுதுதான் ஒரு பல கதையில பல உதாரணம் முடி நிறைய உதாரணம். அதுல எனக்கு நல்லா விளங்குன உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். ஸ்பைடர் சிலந்தி வலை இருக்கிறது. ஒரு சிலந்தி வலை பாத்தீங்கன்னா டிசைன், சிலந்தி வலையில நிறைய டிசைன் இருக்கும். வளவளையா அத செஞ்சு நூல்ல இது போடுறவங்களுக்கே அது சிரமமா இருக்கும். அவ்வளவு வலை இருக்கும். அந்த வலையை பின்னுவதற்கு மற்ற பறவைகள் போல மூலப்பொருளை பேர்டெல்லாம் வெளியிருந்து வைக்கோல அதெல்லாம் எடுத்துட்டு வந்தா கூடு கட்டு. இந்த சிலந்தி தன்னிடத்திலிருந்தே தானாகவே வளர்ந்து சிலந்தி வலையாக நிமித்த காரணமும் அதுவே உபாதான காரணமும் அந்த சிலந்தி தன்னுடைய வலையை பின்னுவதற்கு
காரண பொருளே அதுவாக மாறியது. அப்போ தேவையா டிசைன்டு பை ஹிம்செல்ஃப். டிசைன் ஆசாரியார் பண்ணார். அங்க இது டிசைனும் தானே பண்ணி மூலப்பொருளும் தானே பண்ணி அதை எல்லாமே சிலந்தி வலையை தேவையில்லாத பொழுது தானே இழுத்துக் கொள்வதை போல இந்த இறைவன், இந்த பிரம்மம் உலகத்தை படைப்பதற்கு தானே உலகமாக மாறினார். இதுதான் நிறைய பாட்டு இருக்கு. தானே உலகமாக மாறினார். அவன் பெயர்கள் பலவாக இருந்தாலும் உட்பொருளாக இருப்பது அந்த இறைவனே. இது நல்லா நீங்க மனசுல பதிஞ்சா பார்க்கும் இடமெங்கும் வீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த பிரம்மனே தான் பல்வேறு உருவங்களில். இப்ப நாம தான் பேர் வச்சுக்கிட்ட பேர் வளையல்னு பேரு நாம வச்சுக்கிட்டதா. ராமசாமி செல்லம்மான்னு யாரு வச்சுக்கிட்டா? நாம வச்சுக்கிட்ட பேரு. இந்த உருவம் இருக்கிற வரைக்கும் அந்த பேரு நான் 3 தடவை பேரை மாத்திட்டேன். அதனால பேர் நாமளா வச்சுக்கிறது. எனக்கு பேரு பரமானந்தன், எங்க அம்மா வச்சது. எங்க அக்கா கூப்பிட்டது மயில் குஞ்சு, எனக்கு பேரு மயில்சாமி, இப்ப மயிலானந்தன். ஒரு 10-20 வருஷத்துக்கு இத்தனை மாதிரி இப்ப பரமானந்தன் இருக்க தெரியுமா? தெரியாது. அப்ப இதெல்லாம் நாம வச்சுக்கிட்டது. நிறைய பேர் நியூமராலஜி பார்த்துட்டு நிறைய பேர் மாத்திக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் நாம வச்சுக்கிட்டது. ஆக நம்முடைய அனைத்து தோற்றமும் இறைவனுடைய வடிவம் தான். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய பாரத தேசத்திலே தோன்றிய இந்த ஞானம், அத்வைத ஞானம் தான் நமக்கு பல்வேறு பிரார்த்தனைகளை பிராயரை கொண்டு வந்தோம். நம் தேசத்தை தான் அனைத்தையும் இறைவனாக வழிபடுவோம். காகத்தை இறைவனாக வழிபடுவோம், கருடனை பகவானாக வழிபடுவோம், நதியை வழிபடுவோம், மலையை வழிபடுவோம், சூரியனை, சந்திரனை, மரத்தை வழிபடுவோம், பசுவை வழிபடுவோம், ஆயுதத்தை வழிபடுவோம், புத்தகத்தை வழிபடுவோம், கன்னி பெண்ணை வழிபடுவோம், குழந்தையை வழிபடுவோம், தாயை வழிபடுவோம். இதெல்லாம் என்னன்னா இந்தியாவில் மட்டும்தான். காரணம் என்ன? அனைத்தும் இறைவனுடைய தூணிலும் இருப்பான். தெரிஞ்சது எல்லாம் இறைவனுடைய சொரூபம். இதுதான் அத்வைதத்துல ரொம்ப முக்கியம். கண்ணை திறந்தா அவன் இறைவனைத்தான் பார்க்கிறான். அவன் பார்த்த உடனே அவருடைய கண்களில் அன்பும் கருணையும் ததும்பி வழிகிறது. ஞானியின் கண்களில் குருவிட்ட கேட்கிறா சிஷ்யன், நான் ஞானின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? யாருடைய கண்களில் சதா அன்பும் கருணையும் ததும்பி வழிகிறதோ அவர்களை ஞானி என்று சொல்கிறது. அவனுக்கு ஏழை பணக்கார, சிறுசு பெருசு, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி எதுவும் கிடையாது. பார்த்தா எனக்கு தெரியும் சில ஞானிகள் எல்லாம் ஒரு ரோசாவை பார்த்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன? அதனுடைய இயற்கையினுடைய அழகு, இறைவனுடைய வெளிப்பாடு. அதுக்கு நம்ம இதுல ஈஸ்வர விபூதி என்று சொல்லப்படுகிறது. ஒரு இடத்தில் அழகான மலராக வெளிப்படுகிறது, ஒரு இடத்தில் பாட்டாக வெளிப்படுகிறது, ஒரு இடத்தில் நடனமாக வெளிப்படுகிறது. எல்லா இறைவனுடைய வெளிப்பாடு அந்த உருவத்தில் அது வெளிப்படுகிறது. அதான் இஸ்லாம் மதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அனைத்து புகழும் இறைவன். அதுல சரியான வார்த்தை. அந்த அப்துல் ரஹ்மான் அவர் பேரு, அவரு கூட அந்த அவார்டு கிடைச்சது. அனைத்து புகழும், எல்லா புகழும் இறைவனுக்கு. அதெல்லாம் சரியான வார்த்தை. இப்ப நமக்கு ஏன் பொறாம வருதுன்னா, இந்த ஞானம் இல்லாதனால. அது இறைவன். ஒருத்தர் அழகா இருக்கிறாருன்னா அது ஈஸ்வரன் அந்த அழகான முகத்தை கொடுத்திருக்கார், அழகா பாடுறார். ஒவ்வொரு உருவத்திலையும் ஒரு ஆற்றல் இருக்கு, ஒவ்வொரு பொருளிலையும் ஒரு அழகு இருக்கிறது. மயில் இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அழகை ரசிக்கிறதுக்கே நேரம் போதாது ஞானிகளுக்கு. அவங்களுக்கு இப்ப வெளியே எனக்கு தெரிய 2-3 ஞானிகள், ரொம்ப பழுத்த ஞானிகள் எல்லாம் உட்கார்ந்தா 3-4 மணி நேரம் அதையே பார்க்கணும். நான் போய் பேச்ச கொடுத்து மாத்தலான்ட்டு போவேன்.
நம்மளுக்கு என்ன அவரை பார்த்துக்கிட்டு நம்ம எங்க பார்த்துருக்கீங்க வாய மூடி இருக்கிறது ரொம்ப சிரமம். அதனால அவர்கிட்ட போய் சாமிட்டே இங்க வாடாம போய் பார்த்துட்டேன். அத பாருடா அந்த பூல என்ன டிசைன் அந்த அடியில பாடுறா. நான் இது வரைக்கும் பூக்கடியில பார்த்தது இல்ல. அந்த கலர் எப்படி யாராச்சும் மனுஷன் பண்ண முடியுமாடான்னு அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நம்மளுக்கு முதல்ல ரசிக்கிற இயற்கையை ரசிக்கிற தன்மையே பார்த்து போச்சு. என்ன யாரா பார்த்தாலும் நம்ம அது வரைக்கும் நம்ம புழக்க செடிக்கிட்டு போய் தந்த பிடிங்க பிடிங்கிற செடி பிச்சு பிச்சு ஒன்னா போடுவோம். இது இயற்கை நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இந்த மாதிரி இறைவனே அனைத்துமாகவும் இருக்கிறான், அனைத்துக்குள்ளும் இருக்கிறான், அனைத்திலும் நானே, அனைத்துக்குள்ளும் நானே, அனைத்தும் நானே. இதுதான் ஹையஸ்ட் டீச்சிங் ஆஃப் உபனிஷத். நீ அதுவாக இருக்கிறாய், அதுவே நானாக இருக்கிறேன். இதுதான் ஹையஸ்ட் லெவலும். அதுக்குதான் நிறைய சர்வீஸ் பண்ணி அவனுக்கு ஞானம் வர்றதுக்கு மனசை பக்குவப்படுத்தி அவனை பண்படுத்தி அப்புறம் இந்த கதையை வரைப்பான். அதனாலதான் நமக்கு எத்தனை தடவை கேட்டாலும், இப்ப நான் அடுத்த வருஷம் இதே கிளாஸ் இதே வார்த்தை பேசினாலும் நீங்க எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா இது அடிக்கடி சிந்திக்க சொல்றாங்க ஞானிகள். அது பேர் நிதித்தியாசனம். தியானத்துல ஹையஸ்ட் தியானம் பெற்ற ஞானத்தை அடிக்கடி சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அது சாமி சொல்றேன் சிந்திக்கிறதுக்கா. ஏன்னா நான் யார், நான் இந்த உடலா மனமாய் என்ன, இது இல்லை சாஸ்திரத்துல இது நான் அல்ல, இது நான் அல்ல, இது நான் அல்லன்னு எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே போய் கண்டுபிடிச்சிடும் உள்ள போய். அதனால என்கொயரிங்கிறது இன்னர்ல வரணும். அப்ப இன்னர போறதுக்கு மனசு பக்குவப்படணும். மனம்தான் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம். இறைவனோடு நம்முடைய மனம் என்றால் எண்ணங்களை இறைவனோடு ஐக்கியப்படுத்தி பழகி அப்புறம் நம்ம யதார்த்தமா இருக்கிற போதும் விவகாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது அந்த நேற்று ஐயா உழவனையான முத்தர் மனம் இருக்கும் மௌனத்தை என்னால் அதெல்லாம் ஆப்டா. அப்ப நாமெல்லாம் எதை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொண்டதாகுமோ அந்த உண்மையை எனக்கு சொல்லுங்கள். நான் இந்த தோன்றி மறைகின்ற அழிகின்ற மாறிக்கொண்டிருக்கின்ற உடலும் அல்ல மனமும் அல்ல, என்றும் மாறாமல் இருக்கின்ற நித்திய வஸ்து நான். அப்போ ஒரு கேள்வி வரும். எனக்கு ஆழியார்ல அந்த கேள்விய ஒரு அம்மா கேட்டாங்க. இந்த பிரம்மஞானம் முடிச்ச உடனே வெளியே சாப்பிடக்கு வரவே கேட்டாங்க. அப்போ பிரம்மஞானம் நம்மளுக்கு இந்த துன்பம் எல்லாம் இருக்காது. அந்த சட்டுன்னு ஒரு ஞானியோட வகுப்பு ஞாபகம். துன்பம் வரும், ஞானிக்கும் துன்பம் வரும். நல்லா ஞானத்தை அடைந்தாலும் துன்பம் வராமல் இருக்காது. எப்படி உதாரணம் என்றால், வானிலே பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஒளியுடன். சூரியன் உதயமானால் என்ன நட்சத்திர ஒளி விட்டு பிரகாசம் கொண்டிருக்கும், ஆனால் அது தெரியாது. அதுபோல ஞான சூரியன், அந்த ஆத்ம ஜோதி, அந்த ஜீவ ஜோதி, அந்த அறிவு ஜோதி நம்மிடத்திலே உதயமானால் துன்பம் வரும், துன்பம் நமக்கு தெரியாது. அது உடலுக்கு வர்றது சகசம் ஐயா. இது இந்த உலகம் ஒரு ஞானிக்கு துன்பத்தை கொடுக்கும் சக்தியை இழந்து விடுகிறது. ஒரு ஞானியும் உலகத்திற்கு துன்பத்தை கொடுக்கும் சக்தியை இழந்து விடுகிறார் என்று சாஸ்திரம் சொல்லுது. இவனை அவன் குத்தி கொண்டாலும் சரி, அவனுக்கு இது பாடியோட நேச்சர். ரமண பகவான போய் ஆசை இது குளோரோஃபார்ம் கொடுத்து கையில அந்த கேன்சர் எடுக்கணுங்கிறாங்க, வேண்டாங்கிறாங்க. முதல்ல ஆபரேஷனே பண்ண வேண்டாங்கிறாங்க.
அப்புறம் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. சரி அன்பர்கள் வேணும், சரி ஆனா குளோரோஃபார்ம் எல்லாம் வேண்டாம், அப்படியே பண்ணுங்கன்னு கையை நீட்டி ரமண மகானுக்கு ஆபரேஷன் பண்றாங்க. சச்சிதானசாமி கூட இருக்காரு. சச்சிதானசாமி சொன்னது நான் அவருடைய வரலாற்றிலையும் படிச்சிருக்கிறேன். பண்றாங்க, கத்தி போட்டு அறுத்து எல்லாம் எடுக்கிறாங்க. இவருக்கு சிரிச்சுக்கிட்டு பாவம் அது என்ன தப்பு பண்ணுச்சு அனுபவிச்சுதான் தீரும், நாம என்ன பண்ண அவர் கையை அறுத்துட்டு இருக்கிறாங்க. இவரு அது என்ன பண்ணிச்சோம், நாம போட்டு பண்ண முடியாது இல்லையா, அங்க சிரிக்கிறார். அப்போ உடல் வேறாகவும் நான் வேறாகவும் பிரித்து பார்த்த ஞானியா இருக்கிறதுனால இவரு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தொண்டையில புற்றுநோய், சாப்பிடவே முடியாது, ஒரு பிட்டு உள்ள போறது கடைசியில கஷ்டமா இருந்தது. இப்ப சித்தானந்த மகாராஜ் இப்போ இதானாரு. அவரு நம்ம ஈரோடு என்ற ஆசிரமத்துக்கு 2 தினம் சிவானந்த அவருடைய அடுத்த சக்சஸர், வலுத்த ஞானி. அவருக்கு பேஸ்ட் மார்க் பண்ணிட்டு உள்ள கொடுப்பாங்க. அந்த ரமண மந்திர எழுதியது ராமகிருஷ்ண பரமஹம்ச சீடர்கள், ஐயா நீங்க சாப்பிடாத நாங்க எப்படிங்கய்யா சாப்பிடுறது? ராமகிருஷ்ணர் இந்த ஒரு வாயில் உணவெடுத்தால் தான் உணவா, எவ்வளவு வாய்களில் உணவு கொடுக்குது, என்ன ஒரு ஞானம். இந்த ஒரு வாயில் சாப்பிட்டா தான் சாப்பாடா? அப்போ அவங்க எல்லாம் இந்த உடலை எல்லாம் எவ்வளவு அப்படித்தான் அந்த ஞானத்தை அடைந்தார்கள். ஆக நாமெல்லாம் இப்ப இந்த ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், ஞான யோகம் என்பதில் ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம இந்த உடல் வாழ்க்கையை கொண்டு அழிகின்ற நிலையற்ற இந்த வாழ்வை கொண்டு நிலையான பரம்பொருளை பற்றி கொள்ள வேண்டும். அதற்குத்தான் சாதனை. இந்த உடல் நன்றாக இருப்பது எதற்கு என்றால், நான் இந்த உடலை நன்றாக வைத்து மற்றவர்களுக்கு பணம் நன்றாக சம்பாதிப்பது எதுக்கு என்றால், நான் நன்றாக பொருளை ஈட்டி நிறைய தர்மம் பண்ணி நிறைய சேவை பண்ணி நான் தூய்மை அடைந்து நான் இறைவனை உணர்வதற்கு. யாரெல்லாம் சார்